வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தென்னங்கன்று வைக்க போகிறோம். இந்த இருக்குது, இது நாங்களே தோட்டத்தில் மரத்துலேருந்து விழுந்த தேங்கி எடுத்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு 3 மாத கன்று, 4 மாத கன்று வச்சு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த குழி நோண்டி இருக்குது. 2க்கு 2 நோண்டணும். நான் அவ்வளோ நோண்டலை, சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன். பூச்சி மருந்து கொஞ்சம் போட்டுக்கிறேங்க, அது குருணை மருந்து கொஞ்சம் போட்டு கண்ணுக்கு கொஞ்சம் குருணை மருந்து போட்டு தூருக்கு தேங்காய்க்கு கீழே வேருக்கு கொஞ்சம் போட்டோம்னா பூச்சி அடிக்காது, 2வது கரையெல்லாம் பிடிக்காது. அப்படியே எடுத்து வச்சு அப்படியே எடுத்து கண்ணை தூரில் வைப்போம். வச்சுட்டு பள்ளத்தில் எடுத்து வச்சாச்சு. அதில் 3 பக்கம் 4 பக்கம் கொஞ்சம் மண்ணை நல்லா தள்ளி விட்டு நல்லா காற்று போகிறதால நல்லா மிதிக்கும். நல்லா டைட்டாக நல்லா மிதிக்கும். பாருங்கள், நல்லா போட்டு நல்லா மிதிக்கலாம். நல்லா மிதிக்க போட்டாச்சு. கண்ணுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் அந்த குருத்தில் குருணை வந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் போட்டிங்கன்னா வண்டு அதிகமாக கடிக்காது. ஓகே, போட்டாச்சு. இனி தண்ணி விடுவேன், உடனே தண்ணி விட்டுறலாம். ஓகே, தண்ணி திறந்து விட்டாச்சு. வருது கண், உடனே கண்ணுக்கு தண்ணி விட்டால் நல்லது தான். தண்ணி விட்டாச்சு. இந்த இன்னொரு மரத்துக்கு, பெரிய மரம் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கு. இது ஒரு 4-5 வருஷம் காய்க்கும். இது காய்ச்சி முடிஞ்ச உடனே இந்த மரம் நாட்டுக்கன்று, இது 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கன்று தான் அதுக்கு பக்கத்தில் வச்சாச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.